ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தற்போது பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த பிப்ரவரியுடைய கடைசி 15 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். பிப்ரவரியுடைய கடைசி 15 நாட்கள் தமிழ் மாதத்தில் 11வது மாதமான மாசி மாதமானது பிறந்து நடக்கும். மாசியில் வரக்கூடிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் தான் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக இந்த பிப்ரவரியுடைய கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்கும் என்று சோலையில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டதை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மாசியில் நடக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிப்ரவரியுடைய கடைசி 15 நாட்கள் ஈஸியாக நீங்கள் கடந்து செல்லலாம். ஸோ அதனால் மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாசியில் உடைய நிறைய சிறப்புகள் ஒளிந்திருக்கு. மாசி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். முதல்ல மாசியில் இருக்கக்கூடிய சிறப்புகள் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருக்கிறது மகா புண்ணியம். மற்ற மாதங்களில் இருக்கக்கூடிய ஏகாதேசியை விட மாசியில் வரக்கூடிய ஏகாதேசி தான் மகா புண்ணியமாக கருதப்படுது. ஆக்சுவலி எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் என்று போற்றப்படுவது மாசி தான். திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது மாசி மக நட்சத்திர திருநாள் தான். அது மட்டும் இல்லாமல் மாசியில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிக மிக விசேஷம். ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாதம் புனர்பூர நட்சத்திர நாளில் தான் அவதரித்தார். ஸோ இப்படி பல அவதாரங்கள் நிகழ்ந்தது மாசி மாதம்தான். ஸோ அதனால் மாசி மாதம் ஒரு சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தாலி கைத்தனை புதிதாக மாற்றிக்கொள்வது மாசியில் ரொம்ப சிறப்பு. மாசி என்பது மன வலிமை தரக்கூடிய மாதம், மகத்துவம் நிறைந்த மாதம். இம்மாதத்தில் மாங்கல்ய மாதம் என்று கூட சொல்வாங்க. ஏன்னா சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனுடைய நலனுக்காக மிதுன ராசிக்கார பெண்கள் இந்த மாசி மாதத்தில் உங்கள் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளலாம். அது இந்த மாசியில் ரொம்ப 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 விசேஷம். அப்புறம் மாசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு சிறப்பு, இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்கள், சமுத்திரக்கரை, புனித நதிகளில் மாசி மாதத்தில் அமிர்தம் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுது. இதனால் இம்மாதத்தில் நீர்நிலைகளில் நீங்கள் புனித நீராடினீங்கன்னா அமிர்தத்தில் நீராடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அதனால் மாசியில் நீர்நிலைகளுக்கும் ரொம்ப சிறப்பு. அப்புறம் சிவனுக்குரிய மாதம் என்று கூட மாசி சொல்லப்படுது. ஆக்சுவலி மாசி மாதத்தன்று பார்வதி தேவி கலிங்க நதியில் தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளமானது மாசியில் தான். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தி மாசியில் பல சாதனைகளை சிவபெருமான் செய்திருக்கிறாரு. எனவே இந்த மாசி மாதம் முழுக்க சிவ வழிபாட்டுக்கு உரிய நாட்கள் என்று தான் போற்றப்படுது. ஸோ அதனால் மாசியில் மிதுன ராசிக்காரங்க சிவபெருமானையும் பார்வதியும் நிறைய வழிபாடு செய்யலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் அன்னதானம் செய்யலாம். அன்னதானத்துடைய பெருமைகள் உணர்த்துவது மாசி மகம்தான். எனவே மாசி மாதத்தில் நம்மளால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். நீங்கள் மற்ற நாட்களில் அன்னதானம் செய்வதை விட மாசியில் வரக்கூடிய நாட்கள் அன்னதானம் செய்தீங்கன்னா மும்மடங்கு பலன்கள் கிடைக்கும். அப்படிக்கே பாட சொன்ன சுப்பையா என்பது மாசியில் தான். மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில் தான் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். அதனால் மாசியில் ரொம்ப விசேஷம் இதுவும் என்று சொல்லலாம். மாசியில் ஏகாதேசி விரதம் இருப்பது மகா புண்ணியம். உயர் படிக்க விரும்புவங்க, ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மகம் வரக்கூடிய நாளில் சிவபெருமானையும் பெருமாளையும் வணங்கணும். அதை விட ஏகாதேசியில் விரதம் இருந்து வணங்கணும். அப்படி வணங்கினீங்கன்னா சிறந்த துறைகளில் நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்கள் கல்வியில் மிகப்பெரிய உச்சம் தொடரலாம். இதெல்லாம் நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அப்புறம் மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி.
மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி விட மாசியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி தான் ரொம்ப பெரிய சிவராத்திரி. சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய மாசி மாதத்தில் சிவராத்திரி கொண்டாடப்படும். தேய்பிறை சதுர்த்தி நாள் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் செய்யப்படும். அதனால் மாசி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இப்படிப்பட்ட மாசி சிறப்புமிக்க மாதத்தில் உங்கள் ராசியில் சேர்ந்தவங்களுக்கு கிரகநிலைகளால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி நிலம் நகைகளில் செம்ம லாபம் கிடைக்கும். மிதுன ராசிக்கு அற்புதமான பலன்கள் இந்த மாசியில் கிடைக்க போகுது. தமிழ் மாதங்களில் தற்போது தை மாதம் முடிந்து மாசி மாதம் பிறந்திருக்கு. இந்த மாதத்தில் கிரகங்களுடைய மாற்றம் பல்வேறு தாக்கத்தை உங்கள் ராசிக்கு ஏற்படுத்தும். அது என்னென்ன தாக்கம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியில் ஃபஸ்ட்டு செவ்வாய் வகரமாக இருக்கிறாரு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது, ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி புதன் சூரியன், இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. 10வது இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாங்க. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையானது இந்த டைம் நடைபெற இருக்கு. கரெக்டாக உங்களுக்கு மாசி 1ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஆங்கில தேதிப்படி 13/2/2025 அன்றைக்கே சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்கள் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிட்டாங்க. இது உங்கள் போராட்டங்களுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி சரி செய்ய போகுது. அப்புறம் மாசியுடைய 12ஆம் தேதி, அதுக்கு ஆங்கில தேதி பிப்ரவரி 24 அன்னைக்கு ராசியதிபதியான செவ்வாய் வகர நிவர்த்தி அடைய போகிறாரு. இதனால் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மாசியுடைய 15ஆம் தேதி, அது கரெக்டாக ஆங்கில தேதிப்படி பிப்ரவரி 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் 9வது இடத்துலேருந்து 10வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இது புதன் கிரகம் உங்களுக்கு ராசியதிபதியாக மாறுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி மீன ராசியில் புதன் நீச்சமாக போகிறாரு. அதனால் உங்கள் ராசியில் சுக்கிரன் உச்சத்துலேயும் குரு பரிவர்த்தனையும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்க செய்யும். இது உங்களுக்கு ஆக்சுவலி அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது. அப்புறம் ஃபைனலாக மாசியுடைய 17ஆம் தேதி, கரெக்டாக பிப்ரவரி முடிஞ்சு மார்ச்சுடைய 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் வகரமாக போகிறாரு. 5ஆம் அதிபதி 10வது இடத்துல இருப்பது நல்ல பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்கும். சூரியன் உங்களுடைய தைரிய வீரியஸ்தானத்துக்கு அதிபதி. சூரியன் 8வது இடத்துல இருந்து தடுமாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது எல்லாம் உங்களுக்கு சரியாகும். அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் தடை, தந்தை உடல்நலத்தில் பிரச்சனைகளை, பல சங்கடங்கள் அனுபவித்திருப்பீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ மாறப்போகுது. தற்போது சூரியன் 9வது இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. இதனால் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய மாற்றங்கள் இந்த டைம் ஏற்பட போகுது. பொறுப்புகள் ஆக்சுவலி அதிகரிக்கும். உங்களுடைய தனித்தன்மை அதிகமாக வெளிப்படும். நீண்ட காலமாக நிலம் வாங்குவதற்கு முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சி உங்களுக்கு இப்போ நிறைவேறும். காது கழுத்து சம்மந்தப்பட்ட ஆபரணங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வாங்கினீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த காலத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய நகை பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் நகையை வாங்குறதுல அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. அப்புறம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்கள் ராசிக்கு சரியாகும். தைரியம் துணிச்சலானது அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்படும். குழந்தைகளுடைய கல்வி மற்றும் விளையாட்டில் தடம் பதிப்பார்கள். அதுக்காக நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ செய்யுங்க. வீடு, வாகனங்கள், சொத்து ஆகியவற்றில் உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உறவுகள், அப்புறம் பாலிய நண்பர்களால் ஆதாயம் உண்டு. தாயோடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றமானது இருக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியை சந்திப்பீங்க. சுய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பங்கு சந்தையில் நல்ல லாபங்கள் வரும். இருப்பினும் அதில் முதலீடு செய்வதற்கு முன்பு நல்ல திட்டமிடல் அவசியம். காரியத்தில் தடையில்லாமல் உங்களுக்கு நிறைவேறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கு வாய்ப்பு உருவாகும். இந்த காலத்தில் கோபம், பிடிவாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவுகளுக்குள் மனக்கசப்பு ஏற்படும். இந்த டைம் வண்டி வாகனங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகளுடைய பிரச்சனைகள் தேடி உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ விட்டு கொடுத்து போங்க. பணி சுமை அதிகரிக்கும். உத்தியோக தொழில் சற்று அலைச்சல் அதிகரிக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம். 8வது அதிபதியான சனி பகவான் அஸ்தமனம் ஆகிறதுனால வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆயுள் பயத்தை கொடுத்து மனரீதியான வேதனைகளை கொடுக்கும். தொலைதூர பயணங்கள் தவிர்க்கிறது இதனால் நல்லது. தந்தையுடைய உடல்நலத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும்.
நீங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்க கருப்பராயன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினால் பிரச்சனைகள் குறைந்து வெற்றி அதிகரிக்கும். அதனால் இது ஒரு பரிகாரமாக மிதுன ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மாசியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிரக மாற்றங்கள் கிரகநிலைகளால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.